ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான டெவில் அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பீரியாடிக் கிரைம் த்ரில்லர், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான படங்க. இந்த படத்தில் ஒரு கதை மட்டும் இல்லைங்க, ஒரு கதையில் ஆரம்பித்து பல கதைகள் ஒன்னோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஜமீன்தாரோடைய மக வீட்டு வேலைக்காரனை காதலிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கா. இந்த கொலை வழக்கை எடுத்த போலீஸ்காரங்களுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட மொத்த கதையுமே பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காருங்க. பிரிட்டிஷ்காரங்க சுபாஷ் சந்திர போஸை பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் சுபாஷ் சந்திர போஸ் எங்க இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு இந்த பிரிட்டிஷ்காரங்க நினைக்கிறாங்க. அதுல ஒரு சோல்ஜரோடைய வாழ்நாள் லட்சியமே சுபாஷ் சந்திர போஸை காலி பண்றது தாங்க. போஸ் வெளிநாட்டுல இருந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்ப இந்தியாவுக்குள்ள வரப்போறாரு, எங்க வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சு போட்டு தள்ளுறது தான் பிரிட்டிஷ்காரங்களுடைய பிளானு. இப்போ உள்ளூர்ல இருந்து போஸ்க்கு தகவல் கொடுப்பாங்க இல்லையா, அதே சமயம் போஸ் கிட்ட இருந்து தகவலை ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அந்த நபர் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்றாருங்க, அவரை கொன்னே போட்டுறாங்க. ஆனா ஒரு மெசேஜ் மட்டும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிடைக்குது. அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா என்கிரிப்டடா இருக்குது. அது போஸ் கிட்ட இருந்து வந்த மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் டீகோட் பண்ணி அதுல இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா போஸோடைய அடுத்த மூவ் என்னன்னு தெரியும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க பிளான் பண்றாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர்லயே மிகப்பெரிய ஜமீன்தாரோட வீட்டை காட்டுறாங்க. ஜமீன்தாரோடைய பொண்ணு, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்காரனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜமீன்தாரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல அவருடைய பார்ட்னரான பட்டுவாரியோட வீடு இருக்குங்க. அவர் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஸ்கோப்பை வச்சு அப்படியே ராணியோட ரூம்குள்ள பார்த்தா ராணியும் வேலைக்காரனும் ஜாலியா இருக்கிறது அவரோட கண்ணுக்கு தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா என்ன நடந்ததுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில வேலைக்காரி வழக்கம் போல காஃபி கொடுக்கறதுக்காக ராணியோட ரூம்குள்ள போய் பார்த்தா ராணி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்த போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரங்க முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் ப்ராப்பராகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேன்றாருங்க. யாரு மேல பழி போடலாம் அப்படின்னு தான் பாக்குறாரு. முதல்ல யாரு கொலையை பார்த்தது அப்படின்னு கேட்டு நீ தான் கொலை பண்ணிருக்கேன்னு அந்த லேடி மேல பழி போட பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா கிரைம் சீன்ல ஒரு துண்டு கிடைக்கும். அந்த துண்டு யாரோட இது அப்படின்னு பார்த்தா இந்த வீட்டு வேலைக்காரனோட இது அப்படின்னு தெரிய வருது. அந்த வேலைக்காரனுடைய அப்பாவும் இங்கதான் வேலை பாக்குறாரு. அவன் எங்க அப்படின்னு கேட்டா அவனை காணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்ல, இல்லங்க அவன் கொலை பண்ற அளவுக்குலாம் தைரியசாலி கிடையாது. அது மட்டும் இல்லாம வீட்டுல சமையல் செய்யக்கூடிய சமையல்காரியும் காணோம் அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஆபீசர் யோசனை பண்றாரு. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரோடைய கத்தி, அதாவது அது ஒரு ஷோகேஸுங்க, அதுல பிளட் ஸ்டெயின் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. ஸோ இதை இந்த ஜமீன்தார் மட்டும் தான் பயன்படுத்துவாரு. அதனால ஜமீன்தார் தான் கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக வேலைக்காரன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பார்த்து தாங்க முடியாம இவர் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. இந்த ஜமீன்தாரோடைய உறவினர் தாங்க, அதாவது மருமக முறை வருது. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜமீன்தாரை ஜீப்ல ஏற்றும் போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பட்டுவாரி அப்படின்னு ஜமீன்தாரோடைய பார்ட்னர் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது இந்த நிஷாவும் அங்க வந்து ஜேர்னலிஸ்டும் ஒரு மாதிரி பார்த்து சைகிலேயே பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. இப்ப பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொந்தமான கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பலுக்குள்ள கடல் கொள்ளையர்கள்லாம் நுழைஞ்சு உள்ள இருக்கிற எல்லோருமே கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன் மட்டும் தப்பிச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுக்குறாரு, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால எங்களால காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு அந்த கப்பல்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல டெவில் அப்படின்ற இவங்களோட சீக்ரெட் ஏஜென்ட்டும் இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. அவர் உயிரோட இருந்தா கண்டிப்பா அவரே அந்த கப்பலை காப்பாத்திடுவாரு அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த டெவில் அப்படின்றவர் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்கள்லாம் அடிச்சு போட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிரு, அப்படி இல்லைன்னா எல்லாருமே இந்த கடல்ல புனமா தான் போவீங்க அப்படின்னு சொல்ல அவனுங்க பாத்தீங்கன்னா வலுவா அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவரு பாத்தீங்கன்னா தாறுமாறா அட்டாக் பண்ணி எல்லாருமே சாவடிச்சு அந்த கப்பலை சேஃபா கொண்டு வந்துடுறாருங்க. இப்போ பிரிட்டிஷ்காரங்க ஹீரோ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்களுக்கு சீக்ரெட் ஏஜென்ட்டா தாங்க ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த ஜமீன்தாரோடைய மகளோட மர்டர் வழக்கை ஹேண்டில் பண்ண சொல்றாங்க. நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், நான் ஏன் இந்த மர்டர் கேஸ்ல ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு காரணம் இருக்குன்ட்டு ஏதோ ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அது என்ன போட்டோ என்ன காரணம் அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. ஹீரோவும் சரின்னு கேட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. இந்த மாதிரி ஜமீன்தாரோடைய மகளோட வழக்கை நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்ட்டு ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நீங்க கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இந்த ஷோகேஸ்ல இருக்கக்கூடிய கத்தியை பயன்படுத்தி
பயன்படுத்தி தான் இந்த ஜமீன்தார் அவருடைய மகளை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த கத்தியில் ரத்தம் உள்பக்கமாக இருந்ததா வெளிப்பக்கமாக இருந்ததா அப்படின்னு இன்னும் சில டேட்டாஸ் எல்லாம் வச்சு அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. இந்த கத்தியை ஹேண்டில் பண்ணவன், அதாவது கில்லர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சன், ஆனால் இந்த ஜமீன்தார் ஒரு ரைட் ஹேண்டட் பர்சன். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஜமீன்தார் கொண்டிருக்க முடியும் அப்படின்னு லாஜிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் பம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதிலிருந்தே தெரியுது இந்த போலீஸ் ஆஃபீஸர் ப்ராப்பராகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கிறது தான் ஹீரோடைய நோக்கமாக இருக்கு. ஊருக்குள்ள ஒருத்தர் ட்ரம்ஸ் அடிச்சுட்டே வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றாருங்க. அதாவது கொள்ளக்காரங்கெல்லாம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள தான் பதுங்கி இருக்கிறதாகவும் மக்கள் யாரும் அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்களோட உத்தரவு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அந்த கொள்ளக்காரங்களை நீங்க பார்த்துக்கோங்க, நான் இந்த மர்டர் வழக்கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிஷாவை பார்க்குறாருங்க. நிஷாவை பார்த்த உடனே அழகுல மயங்கிடுறாரு. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க, அப்பதான் ஜமீன்தாரோடைய மருமக முறை வருது, அவங்களும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ கிரைம் நடந்த போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க, அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது தான் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆனா அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஹீரோ ஃப்ளர்ட் தாங்க பண்ணிட்டு இருக்காரு. ஜமீன்தாரோட வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பட்டுவாரியோட வீட்டை இவர் கவனிக்கிறாருங்க. அங்க போய் பட்டுவாரி கிட்ட விசாரணை பண்ணும்போது பட்டுவாரியும் பட்டுவாரியோட மனைவி ரோசியும் தான் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரோசி பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர் அண்ட் அவங்க ஒரு பிரிட்டிஷ் பொண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த பட்டுவாரியோட ரூம்ல ஒரு டெலஸ்கோப் இருக்கு. இந்த டெலஸ்கோப் வழியா ராணியோட ரூம்ல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஸ்டார்ஸை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் இந்த டெலஸ்கோப் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சீக்கிரமாவே அந்த ஸ்டாரை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பட்டுவாரியோட மனைவி ரோசி கிட்ட, நீங்க ஒரு டான்சர், நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறாரு. ரோசி லெஃப்ட் ஹேண்ட்ல சிக்னேச்சர் போடுறாங்க. ஸோ ரோசிக்கும் ராணியோட கொலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ திங்க் பண்றாருங்க. சாஸ்திரியும் ஹீரோவும் கிடைச்ச ஃபைண்டிங்ஸை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜமீன்தார் மாளிகையில நிஷாவோடைய ரூம்ல லைட் அணைஞ்சு எரியுதுங்க. இதை பார்த்ததும் யாரோ யாருக்கோ சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் சாஸ்திரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே எவனொருத்தன் முக்காடு போட்டுட்டு ஜமீன்தாரோடைய மாளிகைக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப கரெக்டா ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டே வர அவனை கவனிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்திக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். அவனை ஹீரோனால பிடிக்க முடியல. அங்க கட் பண்ண ஒரு லேடியை காட்டுறாங்க. இந்த லேடி சுதந்திர போராட்டத்துக்கு பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லேடியை இப்போதைக்கு நான் மெசஞ்சர் லேடி அப்படின்னு சொல்றேன். இந்த லேடி கிட்ட ஒருத்தங்க சீக்கிரட்டா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ரூம்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட கன்னு புல்லட் அப்படின்னு நிறைய ஆயுதங்கள் இருக்கு. இதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்டர் போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நிஷாவை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாருங்க. நேற்று ராத்திரி உங்க ரூம்குள்ள லைட் அணைஞ்சு இருந்துச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, மேபி அது லூஸ் கனெக்ஷனா இருக்கலாம், அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மழுப்பிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இந்த வேலைக்காரனுடைய அப்பா இந்த வீட்டில் தானே இருக்கிறாரு, அவர்கிட்ட உங்க பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் எங்க போனானே தெரியலங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. எனக்கு என்னமோ இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும், மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்க அப்படின்னு சாஸ்திரி கிட்ட சொல்லிடுறாருங்க. இப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பயோகேஸ் ரெட் கலரில் எரியுதுங்க. ஸோ நார்மலான பயோகேஸ் ப்ளூ கலரில் தான் எரியும். ரெட் கலரில் எரியுதுன்னா அந்த டம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு ஓப்பன் பண்ணால் உள்ளே இந்த சமையல்காரியோட டெட் பாடி இருக்குது. கையில் ஒரு சாவியும் இருக்குங்க. அந்த சாவி இந்த மாளிகையோட பேக் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான சாவி. ஒரிஜினல் சாவி ஜமீன்தாரோட மனைவி கிட்ட இருக்கும்போது இவரோட கையில் எப்படி டூப்ளிகேட் சாவி வந்தது அப்படின்னு கேட்க, ஒரிஜினல் சாவியில் மெழுகு இருக்கிறதுக்கான ட்ரேஸ் இருக்குது. ஸோ மெழுகு மூலமாக வந்து அச்செடுத்து இவங்க டூப்ளிகேட் சாவியை ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு பேக் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாரு. பேக் டோர் ஓப்பன் பண்ணா அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது எங்களோட ஐதீகம். அப்படிங்கும்போது இந்த பேக் டோரை எப்பவோ ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் டோர் ஓப்பன் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. டூப்ளிகேட் சாவியை செஞ்சு கொடுத்தது யாரு அப்படின்றத கண்டுபிடிங்க. அப்பதான் ஜமீன்தாரோடைய மகளை கொன்ன உண்மையான கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் இந்த சமையல்காரியை கொன்னு கிணத்துக்குள்ள போட்டது யாருன்றதும் தெரியும். அதுபோக ராணியோட காதலனான இந்த வேலைக்காரன் வேற காணாம போயிருக்கான். ஸோ அவன் எங்க அப்படின்றதையும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரோசி மேல டவுட் வந்தது இல்லையா, ஏன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்டட் பர்சனா இருக்காங்க. அவங்களுடைய டான்ஸ் ஷோல கலந்துக்கிட்டு தனியா போய் மீட் பண்ணி மர்டர் நடந்த டைம்ல நீங்களும் உங்க கணவர் எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க, என் கணவர் கொல்கத்தாக்கு போயிட்டாரு, நான் வந்து அவரை வழி அனுப்பி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க வீட்டுக்கு போவே இல்லை, உங்களுடைய கம்மல்ல ஒரு மணி வந்து ஜமீன்தாரோட வீட்டு பெட்ல கிடைச்சது, அது உங்களுக்கு இல்லைன்னா உங்களால சொல்ல முடியாது, ஏன்னா அது உங்களுக்கு தான் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டுறாங்க. இவங்க ஒரு ஷோல கலந்துக்கும் போது அதுல இவங்க இந்த கம்மல் தான் போட்டு வந்திருப்பாங்க. அப்போ ரோசி வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுடைய கணவன் வந்து கொல்கத்தாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினதுனால இந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு ரோசி கிளம்பி வந்திருக்காங்க. ரோசிக்கும் ஜமீன்தாருக்கும் அஃபேர் இருந்திருக்குதுங்க. அந்த டைம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் அட்டன் பண்ண உடனே ஜமீன்தார் ரொம்ப கோவமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போனார். நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இன்னொரு விஷயம் தெரிய வருதுங்க. ரோசியோட கணவர் கல்கத்தாக்கு போவே இல்லை, ட்ரெயின் கேன்சல் ஆகி ரிட்டர்ன் வந்திருக்கிறாருங்க. ரோசி எங்கேயோ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போக ரோசி வந்து ஜமீன்தாருக்கோட அஃபேரில் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பட்டுவாரி பார்த்தீங்கன்னா ரோசி மேலே கோவப்படாமல் இந்த ஜமீன்தாரை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அந்த ஸ்டாரை கேப்சர்
பண்ணக்கூடிய டெலஸ்கோப்பில் பார்த்தா இந்த ஜமீன்தாரோடைய மகளும் வேலைக்காரனும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்குதுங்க. உடனே ஃபோனை போட்டு உன் மகன் ஒரு ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு போட்டு கொடுத்தது இந்த பட்டுவாரி தான். ஸோ உள்ளே போய் இந்த வேலைக்காரனை ஜமீன்தார் போட்டு தள்ளிடுவார். நாம இந்த ஜமீன்தாரை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்றது தான் இந்த பட்டுவாரியோட பிளானாக இருந்திருக்குது. ஆனால் இந்த ஜமீன்தார் அவரோட மகளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. எண்ட் ஆஃப் த டே என்னோட நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பட்டுவாரி சொல்றாருங்க. இப்போ காணாம போனான்லயே இந்த வேலைக்காரன் அவன் ஒரு இடத்துல அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே இந்த வேலைக்காரனுடைய அப்பாக்கு வேலைக்காரன் எங்க இருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ சீக்கிரட்டா சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட இந்த வேலைக்காரன் அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா இந்த வேலைக்காரனும் இந்த ராணியும் ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கும்போது ஜமீன்தார் உள்ள வந்திருக்காரு. வேலைக்காரனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ராணி சோப் பீஸ் எடுத்து அவங்க அப்பா மண்டையிலேயே ஒரு போர்டு போட்டாங்க. அவர் அப்படியே கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. பட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ட்டு அவரை தூக்கிட்டு போயிட்டு அவரோட பெட்ல போட்டு நீ இங்க இருந்து போயிரு, யாரா இருந்தாலும் அவர் என்னோட அப்பா, என்ன எதுவும் பண்ண மாட்டாரு, நீங்க இருந்தானா உன்னை கொன்றுவாரு, நீங்க இருந்து எப்படியாவது போயிரு அப்படின்னு சொல்ல இந்த வேலைக்காரனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான். வரும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த சமையல்காரியை ஒருத்தன் கொலை பண்ணி கிணத்துக்குள்ள போட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல யாரா அது அப்படின்னு கேட்க அதை சொல்றதுக்குள்ள கதவு தட்ட சவுண்ட் கேட்குது. அந்த சீன் அங்கேயே கட் பண்றாங்க. ஜமீன்தார் வீட்டுல இருந்து ஹீரோக்கும் சாஸ்திரிக்கும் சாப்பாடு வந்திருக்குது. ஹீரோ வந்து சாப்பிட்றதுக்கு யோசனை பண்றாரு. ஆனா சாஸ்திரி சாப்பிட்டுறாருங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சாஸ்திரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ இதுல இருந்தே தெரிய வருது இவங்களாம் இந்த இடத்துல இருந்து துரத்தணும் அப்படின்றதுக்காக ஜமீன்தாரோட வீட்டில் யாரோ ஒருத்தங்க நமக்கு எதிராக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. வழக்கம் போல நம்ம ஹீரோ மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஜமீன்தாரோட வீட்டில் நிஷாவோடைய ரூம்குள்ள லைட்டு அணைஞ்சு எரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சமுத்ரா அப்படின்ற ஒரு நபர் வந்து நிஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கண்ணை காட்டி மிரட்டுறாரு. அவனை சுட்டானா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நிஷா நம்ம ஹீரோவை மிரட்ட உடனே அந்த இடத்துல இருந்து சமுத்ரா தப்பிச்சு போயிடுறான். ஸோ அப்போதான் இந்த சமுத்ராக்கும் நிஷாக்கும் இடையில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பிரிட்டிஷ்காரங்களோட சீக்ரெட் ஏஜென்ட் தானே. அந்த மாதிரி நம்ம நிஷா, சமுத்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸோடைய ஒரு மெசேஞ்சர். அதாவது சுபாஷ் சந்திர போஸ் இந்த ஊருக்கு வரப்போறதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு. வரதுக்கு முன்னாடி லொகேஷன் கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த மெசேஜுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன டைமுக்கு சொன்ன லொகேஷனுக்கு வருவார். அந்த வகையில் நம்ம நிஷா அந்த மெசேஜ் அனுப்பக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சமுத்ரா பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை கொண்டு போய் திருவர்ணா அப்படின்ற ஒரு நபர்கிட்ட சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்துருந்துருக்காரு. திருவர்ணா தாங்க மெயின். ஸோ இந்த நிஷா வந்து ஆல் கிளியர் அப்படின்ற மெசேஜை திருவர்ணா கிட்ட கொடுத்தா திருவர்ணா பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸுக்கு மெசேஜை கொடுத்துருவாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் சேஃபாக இந்தியாவுக்கு வந்துட்டு போவார். இதுதான் இவங்களுடைய ப்ராசஸாக இருந்துட்டு இருக்கு. ட்விஸ்ட் என்னன்னா இந்த மெசேஜ் எல்லாமே என்கிரிப்டடாக இருக்குங்க. சாதாரண மனுஷனால அந்த மெசேஜ் எல்லாம் படிக்கவே முடியாது. அந்த மெசேஜ் வாங்கி ஒருத்தங்க டீக்ரிப்ட் பண்ணி தான் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை படிக்க முடியும். நம்ம நிஷாவோடைய ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அங்கே அதுக்கான மிஷினும் கிடச்சிருக்கு. அதே சமயம் ஒருத்தன் அந்த மெசேஜை காப்பி பண்ணிட்டு போனதுக்கான தடயமும் கிடச்சிருக்குதுங்க. அந்த மெசேஜை ஹீரோவும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ஹீரோ கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ஹீரோ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. ஹீரோ நம்ம நிஷா கிட்ட ஓப்பனாக எதுவுமே கேட்கல, கண்டும் காணாத மாதிரி, அதாவது எதுவுமே தெரியாத மாதிரியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா நிஷாக்கு வந்த அந்த ஒரு மெசேஜ் வந்து திருடுறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ அவன் அந்த மெசேஜை ஒரு பேப்பரில் வச்சு காப்பி பண்ணியிருக்கிறான். அதோட ட்ரேஸை தான் இப்போ ஹீரோ எடுத்து வச்சிருக்காருங்க. ஸோ திருட வந்தவன் அந்த மெசேஜை திருடிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த ஜமீன்தாரோடைய பொண்ணு கிட்ட மாட்டிருக்கலாம். அதனால ஜமீன்தாரோடைய பொண்ணையும் வீட்டு சமையல்காரையும் போட்டு தள்ளிட்டு வேலைக்காரனை போட்டு தள்ளலான்னு நினைக்கும் போது மேபி வேலைக்காரன் தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். வேலைக்காரனை பிடிச்சா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. திருவர்ணா அப்படின்ற ஒரு நபர் யாருன்னு நமக்கு தெரியாம இருந்தது இல்லையா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஞ்சர் லேடின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சுதந்திர போராட்டத்துக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் திருவர்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொலை பண்ணிட்டு ஜெய்ஹிந்த் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸோ திருவர்ணா அப்படின்றது ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் வந்து ஒரு ஆணை டார்கெட் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. பட் திருவர்ணா அப்படின்றவங்க ஒரு பெண் அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் ஏஜென்ட்டான நம்ம ஹீரோவை மோடர் இன்வெஸ்டிகேஷனில் எதுக்காக பிரிட்டிஷ்காரங்க அனுப்பி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷா அப்படின்ற பொண்ணு போஸுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அது என்ன தகவல், ஏது தகவல் அப்படின்னு வேவு பார்க்கறதுக்காக தான் நம்ம ஹீரோவை மோடர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேரில் இன்வால்வ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிட்டு இப்போ தான் எனக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் தெரிய வர ஆரம்பிச்சிருக்குது. மிரட்டி கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பாக எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல மாட்டா. அதனால அவளை நான் காதல் வலையில் விழ வைக்கிறேன். அவளோட மனசை வின் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கேட்கறதுக்கெல்லாம் அவள் கரெக்டாக பதில் சொல்லுவா. நம்மளோட மிஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ற மாதிரி இவர் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பிரிட்டிஷ்காரங்க பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பிரித்து வச்சிருக்காங்க. பிளான் ஏ தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தனை மிரட்டி அந்த மெசேஜ் வாங்கினாங்க இல்லையா, சுபாஷ் சந்திர போஸ் இந்த ஊருக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. எப்போ எந்த டைமில் எந்த லொக்கேஷனுக்கு வராருன்னு தெரியல. அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்துருக்காங்க. பிளான் பி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வச்சு இந்த நிஷா கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கறக்கிறது. ஆனால் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த பிளான் ஏ படி அந்த ஒரு மெசேஜ் கிடைச்சது இல்லையா, அதில் பாதியை டீகோட் பண்ணிட்டாங்க.
எந்த இடம், எந்த நேரம், எந்த டைம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பட் பேலன்ஸ் வந்து இவங்களால டீகோட் பண்ண முடியல. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிடைச்ச இன்ஃபர்மேஷனே போதும், பிளான் பியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன்லாம் சும்மா பேருக்காதான். அதனால நீ அந்த இடத்துல இருந்து வந்துரு, நிஷாவை போட்டு தள்ளிடலாம். ஊருக்குள்ள இந்த திருட்டு கும்பல் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஏவி விட்டு இது ஏதோ விபத்துல நடந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. இந்த நிஷாவை கொல்ல விடாம அங்க இருக்கிற எல்லோருமே அட்டாக் பண்ணி நிஷாவை காப்பாத்துறாருங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே நம்ம ஹீரோ நிஷா மேல காதல் வாய்ப்பட்டுறாருங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை கொடுப்போம். ஏன்னா எங்க ஏஜென்ட்டா இருந்துட்டு எப்படி நீ எங்களுக்கு எதிராக செயல்படலாம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோ ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஆக்சுவலா உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல பாதியை டீகோட் பண்ணிட்டீங்க, மீதி உங்களால டீகோட் பண்ண முடியல. பட் மீதியை நான் டீகோட் பண்ணிட்டேன். அதோட அர்த்தம் என்னன்னா ஆல் கிளியர் அப்படின்றது தான். அதாவது இந்த டைமு, இந்த டேட்டு, இந்த லொக்கேஷன், ஸோ இது எல்லாம் ஓகேனா ஆல் கிளியர் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்ட்டு. அந்த மெசேஜை யார் கொடுக்கணும்னா நிஷா தான் வந்து கொடுக்கணும். அது திருவர்ணா அப்படின்ற நபர்கிட்ட சேர்க்கணும். திருவர்ணா கிட்ட இருந்து போஸ்க்கு தகவல் போனால் மட்டும்தான் போஸ் வருவார். இப்போ நிஷாவை நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்கன்னா எப்படி ஆல் கிளியர் அப்படின்ற மெசேஜ் திருவர்ணாவை போய் சேரும்? அதனால் நீங்கள் இந்த நிஷாவை விட்டுருங்க. சப்போஸ் நிஷாவை கொன்னா அந்த மெசேஜ் அங்கே போய் சேராது, போஸும் வரமாட்டார், உங்களுடைய பிளான் எல்லாமே சொதப்பிடும். ஸோ என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பிரிட்டிஷ்காரங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நிஷாக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நிஷாவை பிரிட்டிஷ்காரங்க ஜெயில வச்சிருக்காங்க. ஆனா நிஷா அந்த மெசேஜை திருவர்ணாக்கு அனுப்பி ஆகணும். இதை யாராவது மூலமா அனுப்பணும், நம்பிக்கையான ஆள் யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நிஷாவை லவ் பண்றாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதனால ஹீரோ மூலமா அந்த மெசேஜ் அனுப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு ஃபைனலி எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, இந்த மெசேஜை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வராரு. ஹீரோ பிரிட்டிஷ்காரங்களோட சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்றது நம்ம நிஷாக்கு தெரியாதுங்க. அதே சமயம் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை ஒரு பொண்ணு கொலை பண்ணா இல்லையா, அதாவது திருவர்ணா கொலை பண்ணா இல்லையா, கொலையை பார்த்த ஒருத்தனை மிரட்டும் போது அவன் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி திருவர்ணா அப்படின்றது ஒரு ஆண் கிடையாது, ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிட்டு நிஷா சொன்ன இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் மாற்றி சொல்கிறாருங்க. சாஸ்திரி அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்ன சார், அவங்க சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டபுள் கேம் விளாட்ற மாதிரி தெரியுதுங்க. அதே சமயம் நிஷா கொடுத்த அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ்குள்ளே கொண்டு போய் போடுறாரு. என்ன சார், அதில் பேர் இல்லை, அட்ரஸ் இல்லை, எப்படி சார் அது போய் சேரும் அப்படின்னு கேட்கும்போது சாவியை திறந்து எடுப்பாங்க, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி தான் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த மெசேஜை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கும் புரிய வருது திருவர்ணா அப்படின்றவங்க பையன் கிடையாது, பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரிட்டிஷ்காரங்க நிஷாவை போட்டு தள்ளுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிஷாவை பார்த்தீங்கன்னா சேஃபாக பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து ஹீரோ காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் நிஷாக்கும் ஹீரோக்கும் இடையில லவ் போயிட்டு இருக்கு. ஹீரோ என்னதான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருந்தாலும் நிஷா மேலே உண்மையிலேயே காதலை விழுந்துட்டாருங்க. ஸோ நிஷாவை காப்பாற்றணும், அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுல ஹீரோ ரொம்ப உறுதியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் நிஷா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாங்க இல்லையா, அந்த ஜேர்னலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இருந்துகிட்டு இருக்காரு. இது உள்ளூர் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருதுங்க. உடனடியா அந்த ஜேர்னலிஸ்டையும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டரையும் தூக்கிட்டு போயிட்டு சரமாரியா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருவர்ணா எங்க இருக்கான், எப்போ போஸ் இங்க வராங்க அப்படின்ட்டு எவ்வளோ அடிச்சாலே அவங்க உண்மையை சொல்லவே மாட்டேன்றாங்க. பட் அந்த ரிப்போர்ட்டரோடைய பொண்ணை தூக்கிட்டு வந்து அப்படியே முடியோட கம்பியில கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணும்போது அவளை விட்டுருங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவர்ணா பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்ல பிரிட்டிஷ்காரங்க இப்போ திருவர்ணாவை டார்கெட் பண்ணுறாங்க. அவள் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்து அவளை வந்து பிடிச்சி அவன் மூலமாக சுபாஷ் சந்திர போஸுக்கு மெசேஜ் கொடுத்து அவரை இங்கே வரவழைச்சு ட்ராப்பில் சிக்க வச்சு அவரை போட்டு தள்ளுறது தான் பிரிட்டிஷ்காரங்களுடைய பிளானாக இருக்குது. அந்த வகையில் இப்போது திருவர்ணா இருக்கக்கூடிய இடத்த சுற்றி போட்டாங்க. திருவர்ணாவை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திருவர்ணா ஒரு பாமை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாமை பிளாஸ்ட் பண்ண வச்சு திருவர்ணா தன்னைத்தானே அழிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ பேக் எண்டு வழியில் உள்ளே வந்து அந்த பாமை செயலிழக்க வச்சு திருவர்ணாவை அரெஸ்ட் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரங்க பார்த்தீங்கன்னா திருவர்ணாவை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணு அண்ட் உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம திருவர்ணா அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை தாறுமாறாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் காட்டுத்தனமாக கொள்றாரு. அப்போதாங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. இந்த லேடிக்கு ஒரு முறை ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்துருப்பாரு. திருவர்ணா கிட்ட இருந்து கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சு இவங்களையும் திருவர்ணா அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பட் உண்மையான திருவர்ணாவே நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கூடயே இருந்து அவங்களுடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுபாஷ் சந்திர போஸுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவர் வரலாமா வேண்டாமா, அவருடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருவர்ணா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. இப்போ பிரிட்டிஷ்காரங்களை எல்லாம் தாறுமாறா கொலை பண்ணிட்டு இப்போ ஹீரோ பிரிட்டிஷ்காரங்க சரப்பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா இந்த ஜேர்னலிஸ்ட், அது மட்டும் இல்லாம இந்த லேடி மெசஞ்சர் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு நீ ஏன் வந்து கவனமா இல்லாம விட்ட பாரு, உன்னால எவ்வளவு பேர்த்த நான் கொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இப்போ ஹீரோ நேராக இந்த சாவி செஞ்சவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருந்திருக்குது. ஸோ அந்த கருப்பாடு தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஏஜென்ட்டாக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பட் உண்மையிலேயே பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆள் ஒருத்தன் இவங்க கேங்கில் இருக்கான், அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவி செய்கிறவனை மீட் பண்ணி யார் உங்ககிட்ட சாவியை அச்சடிக்க சொன்னது அப்படின்னு கேட்க அப்பதான் தெரிய வருது இந்த சமையல்காரி தான் வந்து அச்சடிக்க சொல்லி இருந்திருக்காங்க. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே இவங்களுடைய குரூப்ல ஒரு கருப்பு ஆடு இருந்திருக்கு. அந்த கருப்பு ஆடோட பேரு ட்ரோஜன். அது வேற யாரும் கிடையாது, நம்ம நிஷா கிட்ட மெசேஜ் வாங்குறதுக்காக வீட்டு பக்கம் வந்து போவார் இல்லையா, அவரு தான் சமுத்ரா. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட் அப்படின்ற விஷயத்த நிஷா கிட்ட சொல்லி அவளை வந்து நான் ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சிடுறேன். ஸோ ஃபைனலாக எப்படியாவது மெசேஜை பாஸ் பண்ண வச்சு சுபாஷ் சந்திர போஸை ஒரு இடத்துக்கு வரவழைச்சு நான் வந்து சுபாஷ் சந்திர போஸை உங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ட்ரோஜன் வாக்கு கொடுக்குறாருங்க. அப்போதான் அன்னைக்கு ராத்திரி டீட்டெயிலாக என்ன நடந்தது அப்படின்றதையே காட்டுறாங்க. அதாவது அந்த மர்டர் கேஸ் என்னாச்சுன்னே நமக்கு தெரியாமல் இருந்தது இல்லையா, அதாவது உண்மையான கில்லர் யாருன்னே நமக்கு தெரியாமல் இருந்தது இல்லையா, இப்போ டீட்டெயிலாக விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ராணியும் வேலைக்காரனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுவாரி இந்த ஜமீன்தாருக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துட்டாரு. ஜமீன்தார் கடும் கோவத்தோட உள்ளே வந்து அவங்க ரெண்டு பேர்த்த பிரித்து வச்சுட்டு இந்த வேலைக்காரனை போட்டு தள்ளலான்னு நினைக்கும் போது பின்னாடி இருந்து இந்த ராணி சோப்பீஸ் எடுத்து அடிக்க ஜமீன்தார் அப்படியே கீழே விழுந்துட்டாருங்க. உடனே அவரை தூக்கிட்டு போய் பெட்டில் வச்சுட்டு இந்த வேலைக்காரனை ஓட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஓட விட்டாச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேது, ராணி அலமோதிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சமுத்ரா வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். யார்? இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய சீக்ரெட் ஏஜென்ட்டு. அவன் உள்ளே வந்து நம்ம நிஷா வந்து அசந்த நேரமாக பார்த்து நிஷாக்கு கிடைச்ச சீக்ரெட் மெசேஜை ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இருந்திருக்கிறான். அப்படி ஆட்டையை போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது ராணி பார்த்துட்டாங்க. யார் ராணி எப்படா வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு கேள்வி கேட்க இவன் வேற பார்த்துட்டாலே உயிரோட இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய வாளை எடுத்து இவன் அட்டாக் பண்ணியிருக்கிறான். ஒரு கையில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அடிபட்டு இருந்திருக்குது. அதனால இந்த லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்தி ராணியை கொலை பண்ணி இருந்திருக்கிறான். இந்த வீட்டு சமையல்காரி தான் பார்த்தீங்கன்னா சமுத்ராவை வீட்டுக்குள்ளே வரதும் போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்குது. கள்ளச்சாவியெல்லாம் சமையல்காரி என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா சமுத்ராவும் நிஷாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சமுத்ரா கொலை பண்ணிட்டு வெளியே வரதை பார்த்ததும் சமையல்காரி பயங்கர ஷாக்காக இவ்வளோ உயிரோட விட்டா நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சமுத்ராவை போட்டு தள்ளி அந்த கிணத்துல டம்ப் பண்ணிட்டு கிளம்பும் போது மறுபடியும் இந்த வேலைக்காரன் வீட்டு பக்கம் வந்திருக்கிறான். இதை பார்த்து பயந்து ஓடி இருந்திருக்கிறான். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா சமுத்ரா கிட்ட இருந்து இந்த வேலைக்காரன் தப்பிச்சிருந்திருக்கிறான். ஸோ வேலைக்காரன் எங்கே உயிரோட இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவனையும் இப்போ சமுத்ரா போட்டு தள்ளிட்டான். இப்போ அந்த வேலைக்காரனும் உயிரோட இல்லைங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. அதே சமயம் இந்த சமுத்ரா என்ன பண்ணுறான்னா நம்ம நிஷா கிட்ட போயிட்டு ஹீரோ தான் அந்த சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு போட்டு கொடுத்து நிஷாவையே ஹீரோக்கு எதிராக திரும்ப வச்சு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அதாவது இந்த சுபாஷ் சந்திர போஸ் வர இடத்துக்கு நிஷா மூலமாக தகவலை கொடுத்து சுபாஷ் சந்திர போஸை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. உன் கையாலேயே அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு நிஷா கிட்ட கண்ணை கொடுக்க ஹீரோ வந்து உண்மையை சொல்லான்னு வராரு. அதாவது நான் பிரிட்டிஷ் ஏஜென்ட்டாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பட் நான் உண்மையிலேயே சுபாஷ் சந்திர போஸோட நான் தான் திருவர்ணான்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள நம்ம நிஷா ஹீரோ ஷூட் பண்ண ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்போ இந்த ட்ரோஜன் அதாவது இந்த சமுத்ரா நம்ம நிஷாவை அங்கேருந்து கூப்பிட்டு போக நம்ம ஹீரோ வந்து போகாதன்னு ஹாரன் அடிக்கிறாருங்க மாற்றி மாற்றி. பட் அந்த இடத்துல இருந்து நம்ம நிஷாவை இந்த ட்ரோஜன் கூப்பிட்டு போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சுது அப்படின்னு நிஷா கேட்க நான் தான் தகவல் கொடுத்தேன், நான் ட்ரோஜன், நான் தான் உண்மையான பிரிட்டிஷ் உளவாளி, நான் இதை பண்ணதுனால எனக்கு வந்து பணமும் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்பும் தருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்து நிஷாவை மிரட்டுறாங்க, போட்டு தள்ள பார்க்குறாங்க. அப்போ நிஷா அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன இவ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நிஷா சொல்கிறாங்க எனக்கு முன்னாடியே தெரியும் நீ தான் வந்து பிரிட்டிஷ் உளவாளி. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே காரில் வந்து ஹார்ன் ஒரு மாதிரி அடிச்சிருந்திருப்பாரு. அது வந்து ஒரு டாட் மெசேஜ் தாங்க. அதை நம்ம நிஷா டீகோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுலேயே தெரிஞ்சு போச்சு உண்மையான திருவர்ணா நம்ம ஹீரோ தான் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ அவன் போக்கிலேயே போக விட்டு சுபாஷ் சந்திர போஸ் வர பிளானெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பிரிட்டிஷ்காரங்களெல்லாம் அட்டாக் பண்ணி சாவடிக்கிறாருங்க. அப்படியே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நானும் உங்களை மாதிரியே கடைசி வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸை கண்ணில் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் காட்டலை. திருவர்ணா அப்படின்ற ஒருத்தருடைய ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லை, அதை அவர் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.